யாமினி, எங்கம்மா போன? சொல்லிட்டாலும் போக கூடாது. அடுப்புல வச்சுட்டு பாட்டுக்கு போயிட்ட. அது பாட்டுக்கு காந்து போச்சுமா, ஆஃப் பண்ணிட்டேன். அத்தை, உங்களுக்கு தான் சாம்பார் பிடிக்காதுல்ல, அதனால ரசம் வைக்கிறதுக்கு மிளகும் அப்பளமும் வாங்கிட்டு வந்தேன். அந்த அக்கா லோன் ஏதோ போடுறாங்களாம், 10 பேர் வேணுமா, ஒருத்தர் ஆள் குறையுதான். சரி நீ சேர்றியான்னு கேட்டாங்க. மீட்டிங் அவங்க வீட்லயே வா, ஆதார் கார்டு எடுத்துன்னு போய் மீட்டிங் உட்கார்ந்தா போதுமா, மறுநாளே 50,000 கிரெடிட் ஆயிடுவான் அக்கௌண்ட்ல. நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல ஏதாவது வாங்கினா. ஏண்டி, எங்க காலத்துல 2 பேர் 3 பேர் சேர்ந்தா என்ன சாப்பாடு செஞ்சிட்டியா, என்ன குழம்பு செஞ்ச, உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரா, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துமே அந்த பொண்ணு நல்லபடியா வாழுதா, எதனா விசேஷம் இருக்குதா, அப்படிதான் கேட்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நீங்க 2 3 பேர் சேர்ந்தீங்கன்னா எவன் லோன் தரான், எந்த மத்தடியில மீட்டிங் போடலாம், லோன் வாங்கிட்டீங்கன்னா வாரமானா அந்த காசை கட்டணுமா. வாரம் உனக்கு மாசம் சம்பளம், வாரம் நீ எப்படி கட்டுவ? ஐயோ, குழந்தைங்களுக்கு நல்ல சோறு சாப்பிட முடியுமா? கடனை பத்தியே தான் யோசனையா இருக்கும். ஐயோ, செவ்வாய்க்கிழமை நீ கடன் கட்டணும், இதெல்லாம் தேவையாமா நமக்கு? வேணாமா. அவனை வேலைக்கு போறத 10 ரூபாய் மிச்சம் பண்ணி குடும்பம் நடத்தலாமா? எதுக்கு நீ அந்த லோனை வாங்கிட்டு கஷ்டப்படணும்? வேணாம்.